ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் காயு கிச்சன். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி கேரட் புட்டிங். வெயில் காலம் வந்துருச்சிங்க. ஏதாவது சில்லுன்னு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கேரட் புட்டிங் சாப்பிடுங்க. ரொம்ப நல்லா இருக்கும், உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது கூடங்க. ரொம்ப எளிமையான முறையில் என்னோட ஸ்டைலில் செஞ்சு காட்ட போகிறேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க. கேரட் புட்டிங் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாங்க. 1/2 கிலோ கேரட் எடுத்துருக்கேங்க. அதை தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. 1/2 மூடி தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேங்க. 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேங்க. 150 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேங்க. மெஷரிங் கப்பில் எடுத்திங்கன்னா 3/4 கப் எடுத்துக்கோங்க. இதே இந்த பவுல் மாதிரி இருந்துச்சுன்னா உங்ககிட்ட இந்த பவுலில் ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. சர்க்கரை உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூடி குறைச்சி போட்டுக்கோங்க. புட்டிங் செய்யறதுக்கு இவ்வளோதாங்க தேவையான பொருள். இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாங்க. இது தேவையானதெல்லாம் அரைக்கணும், அதுக்காக மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டேங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்க 1/2 கிலோ கேரட்டையும் இதிலே கொட்டிடலாங்க. 1 மூடி தேங்காய் துருவி வச்சுருந்தோம், அதையும் இதிலே சேர்த்துக்கலாங்க. கேரட் புட்டிங்க்கு தேங்காய் துருவல் போட்டால் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம தேங்காய் துருவியும் போட்டுக்கலாம், அப்படி இல்லாட்டி தேங்காய் பால் எடுத்தும் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. கூடவே இப்போ 500 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. மெஷரிங் கப்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க, கரெக்டாக இருக்கும். கப் அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2.5 கப் அளவுக்கு ஊற்றிக்கங்க, அது கரெக்டாக இருக்கும் 1/2 லிட்டர் அளவுக்கு. நான் நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு வடிகட்டி இருந்துச்சுன்னா இதை வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வடிகட்டி எடுத்தாச்சுங்க. இது தேவையான பொருளும் போட்டுக்கலாங்க. எடுத்து வச்சிருக்க சர்க்கரை இதிலே சேர்த்துக்கலாங்க. சர்க்கரையை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு ஸ்வீட்டோட டேஸ்ட் போதுமான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கேரட் புட்டிங் செய்யறதுக்கு கேரட் ஜூஸும் தேங்காய் பாலும் ஒன்றா சேர்த்தாச்சிங்க. இதை அப்படியே ஒரு சைடு வச்சிடலாங்க. எடுத்து வச்சிருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு பவுலில் கொட்டிக்கலாங்க. கரைக்கிறதுக்காக ஒரு 50 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நார்மல் பச்சை தண்ணி தாங்க இப்போ நான் ஊற்றிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு புட்டிங் செய்கிறப்ப தான் நல்லா திக்காக வருங்க. கார்ன்ஃப்ளவர் மாவையும் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சாச்சிங்க. இதையும் இப்போ ஓரமாக வச்சிடலாங்க. நம்ம கேரட் புட்டிங் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. அடுப்பை ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேங்க. நம்ம எடுத்து வச்சிருக்க கேரட் தேங்காய் பால் ஜூஸை இப்போ இதிலே ஊற்றிடலாங்க. தேங்காய் பால் ஊற்றிருக்கனால கெட்டு போன மாதிரி திரிய ஆரம்பிக்குங்க. அதனால அடுப்பானால் கம்மியாக வச்சு தாங்க இது விடாமல் கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். நல்லா சூடாகணும், அந்த அளவுக்கு விடாமல் கிளறி கொடுத்தா போதுங்க. சாதாரணமாக குழந்தைங்களுக்கு கேரட் முழுசாக கொடுத்தா அப்படியே சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கேரட் புட்டிங்காக செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மெயினாக உங்கள் குழந்தைங்க கண்ணாடி போட்டிருக்காங்களா, அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க. கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கேரட்டு. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்ணாடி போட்டிருக்க குழந்தைங்களுக்கும் மெயினாக இது செஞ்சு கொடுங்க. 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கிளறி கொடுத்துட்டே இருங்க. 3 நிமிஷமாக கேரட் ஜூஸ் சூடாகிட்டு இருக்குங்க. லைட்டாக பாருங்கள், நுரக்கட்டி வந்திருக்கு. ஒரு கொதி வர ஆரம்பிக்குதுங்க. பார்த்தாலே தெரியுது பாருங்கள், ஒரு கொதி வர ஆரம்பிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணுங்க. ரொம்ப நேரம் கொதிய விட்டிங்கன்னா தேங்காய் பால் திரிஞ்சு போயிடுங்க. வச்சு வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை ஒரு தடவை கலக்கி விட்டுடலாங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இதுலேயே மெதுவாக ஊற்றணுங்க. ஸ்டவ் ஆனில் வச்சுட்டு ஊற்றக்கூடாதுங்க, ரொம்ப கெட்டியாயிரும். அதனால் ஆஃப் பண்ணிட்டு தாங்க ஊற்றணும். நம்ம ஊற்றும் போதே அடியில் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம கிளறிட்டே இருக்கணுங்க. நல்லா கலந்து விட்டுறணுங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தாங்க கிளறிட்டு இருக்கேன். கேரட் ஜூஸும் தேங்காய் பாலும் கொதி வரத்துக்கு முன்னாடியே இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றுனீங்கன்னா பச்சை வாடை அடிக்குங்க.
அதனால் இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் ஊற்றுங்க. ஒரு தடவை கைவிடாமல் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ அடுப்பை வந்து ஆன் பண்ணிக்கலாங்க. அடுப்போட அனலை மீடியமாகவே வச்சுக்கோங்க. மீடியமாகவே வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. அடுப்போட அனலை ஃபுல்லாக வச்சு செஞ்சிங்கன்னா மேலே தெரிக்குங்க. அதனால உங்களுக்கு ஏற்ற மாதிரி குறைச்சி வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு விடாமல் கிளறிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் இருக்க பச்சை மணம் போவுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து அதிகமாகவும் போட்டுறக்கூடாதுங்க. அதிகமாக போட்டுட்டிங்கன்னா புட்டு மாதிரி ஆயிருங்க. கரெக்டாக போடணுங்க, அளவாக போடணும். கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதிலாக அகர் போட்டு கூட செய்யலாங்க. அகர் போட்டிங்கன்னா ஒரு 8 கிராம் அளவுக்கு போட்டுக்கோங்க. 8 கிராம் போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். 2 நிமிஷமாக நல்லா விடாமல் கிளறி விட்டுட்டே இருக்கேங்க. பாருங்கள் நல்லா கொதிஞ்சிருக்கு. முன்னே இருந்ததை விட பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது. இந்த அளவு கொதிஞ்சால் போதுங்க. கேரட் புட்டிங் செய்கிறதுக்கு 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. தேங்காய் பாலும் கேரட்டும் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதுங்க, டக்குன்னு முடிச்சிடலாம். வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சிங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுங்க. அப்பப்போ எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்பும் நல்லா கூலிங் ஆகுங்க. அளவு கொதிஞ்சால் போதுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. சூடாக இருக்கும் போதே வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடணுங்க. கண்ணாடி பவுலில் ஊற்றிக்கிறேங்க. உங்ககிட்ட கண்ணாடி பவுல் இல்லாட்டி ஒரு தட்டில் கூட ஊற்றிக்கலாங்க. இதில் நெய்யோ எண்ணெயோ எதுவுமே தடவை தேவையில்லைங்க. அப்படியே டைரெக்டாக ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி கண்ணாடி பாத்திரம் இல்லாட்டி உங்ககிட்ட இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் கூட ஊற்றி வச்சுக்கலாங்க. இது நல்லா ஆறணுங்க. ஆறுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரமாவது ஆகுங்க. நல்லா 1/2 மணி நேரம் ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாங்க. ஃப்ரிட்ஜில்னு சொல்லவும் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிடாதீங்க. ஃப்ரீசரில் வச்சா ரொம்ப கெட்டியாக ஆயிருங்க. வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுருப்போம் பாருங்கள், அந்த ட்ரேயில் தாங்க வைக்கணும். இருந்து 4 மணி நேரம் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க. இது ஒரு 2 மணி நேரமாவது ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு பிடிக்கலனா வெளியிலே வந்து ஒரு 3 மணி நேரம் வச்சுக்கலாங்க. நல்லா கெட்டியாயிருங்க. இதை நல்லா 1/2 மணி நேரம் ஆற விட்டுடலாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து 2 மணி நேரம் வச்சுட்டு எடுத்து காட்டுறேங்க எப்படி நல்லா செட் ஆகிருக்குன்ட்டு. 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா செட் ஆகிருக்கு பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு செட் ஆகிருக்குன்ட்டு. இது ஒரு தட்டு போட்டு மூடி கமுத்துக்கலாங்க. இது கத்தி வச்சியோ ஸ்பூன் வச்சியோ எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. இப்படி லைட்டாக மேலே தட்டினாலே போதுங்க. வாவ், சூப்பராக பாருங்கள் நம்ம கேரட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போது நிலா மாதிரியே இருக்குது பாருங்கள். ஷேஃபு அவ்வளோ அழகாக இருக்குங்க. இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கையில் ஒட்டவே இல்லைங்க கொஞ்சம் கூட. அவ்வளோ சூப்பராக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குங்க. பாருங்க சூப்பராக வந்து கேரட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சுங்க. ஹெல்த்தியான ரெசிபிங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. போட்டிருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து அதிகமாக போட்டுறக்கூடாதுங்க. அதிகமாக போட்டிங்கன்னா ஹார்ட் ஆயிருங்க. கம்மியாக போட்டிங்கன்னா செட் ஆகாமல் போயிருங்க. சக்கரை உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்து போட்டுக்கோங்க. இந்த கேரட் புட்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க ப்ளீஸ். சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க. நாளைக்கு ஒரு புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.